கேள்வியில 3 லாங்குவேஜ் பாலிசி ஃபாலோ பண்ணுங்க இல்லையா? சிம்பிள் கேள்வியில 3 லாங்குவேஜ் தான் ஃபாலோ பண்றோம். தமிழ்நாட்டுல தமிழ் மாணவர்கள் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆளே கிடையாது. இதான் கேள்வி. அண்ணா ஒரு நிமிஷம் இந்த 3 மொழி கொள்கையை நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கேள்விக்கு அவசியமே இருக்காது. இன்னைக்கு இந்த 3வது மொழிங்கிறத யாரு டிசைட் பண்ண சொல்றது கேளுங்க. கேவியில இருந்து யார் டிசைட் பண்றாங்க? நியூ எஜுகேஷன் பாலிசி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு ஒருவேளை தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாங்க, அசம்ஷனுக்கு வச்சுக்கலாம். அண்ணா இப்ப 3வது மொழி என்னன்னு மாநில அரசு டிசைட் பண்ணலாமா? மாநில அரசும் டிசைட் பண்ண முடியாது. தமிழ்நாடு முழுதும் கிளஸ்டர்ஸா பிரிக்கிறாங்க, கிளஸ்டர் ஸ்கூலா பிரிக்கணும். அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மூலமாக அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும், என்னுடைய 3வது மொழி இதான் எனக்கு வேணும். ஸ்டூடெண்ட்ஸ் டிமாண்ட் கவர்மெண்ட் மேல இருந்து புஷ் பண்ணக்கூடாது. 3வது மொழி கூட முதலமைச்சருக்கு கன்னடம் பிடிக்கும், முதலமைச்சருக்கு தெலுங்கு பிடிக்கும், புஷ் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் 3 மொழி என்பது 15 3 மொழி இருக்கலாம். கேரளா பக்கத்தில் இருக்கிற பார்டர்ல 3வது மொழி மலையாளம் இருக்கலாம். கர்நாடகா பக்கத்தில் 3வது மொழி கன்னடம் இருக்கலாம். சென்னை சிட்டிக்குள்ள மட்டும் 3வது மொழி அரசு பள்ளியில தெலுங்கு இருக்கலாம். கன்னியாகுமரியில மலையாளம் இருக்கலாம். தேனியில கன்னடம் இருக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. 3வது மொழி என்பது ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. 3வது மொழி என்பது ஸ்டூடெண்ட்னுடைய டிமாண்ட் ட்ரிவன். அதே போல கேவிலையும் இட்ஸ் a டிமாண்ட் ட்ரிவன். தமிழ்நாட்டுல கேவி தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் தான். சோ தமிழ் தி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். எல்லாமே டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்க. அவங்க இந்திய அரசு பணியில் இருக்கிறவங்க ஒரு வேலை சிஆர்பிஎஃப்ல இருந்து சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் 85% அவங்க இருக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டிசைட் பண்றாங்க அவங்க என்ன படிக்கணும். அதை பண்ணி தப்புன்னு சொல்லுவீங்க. புதிய கல்விக் கொள்கையில ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தாய்மொழி ரீஜனல் லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ். தமிழ்நாட்டில் உள்ள கேவியில ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் மொழியாக அண்ணே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கேவி புரிஞ்சுக்குங்க. 85% நான் தமிழ் அங்க படிக்கிறாங்க. அப்ப 3வது மொழியா நீங்க தமிழ கொண்டு வாங்க. அவங்க 5 வருஷம் இருப்பாங்க, 1 வருஷம் இருப்பாங்க, 2 வருஷம் இருப்பாங்க, டிரான்ஸ்பர் ஆகி வெளியே போயிருவாங்க. இது பெர்மனண்டா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காகத்தான் 1வது இருந்து 5வது தமிழ் அப்படி கொண்டு போறோம். 5வது இருந்து 8வது ஆப்ஷனல் தமிழ், 8வது இருந்து ஆங்கிலம் பயிற்று மொழி. உங்க பிசிக்ஸே வந்து நீங்க 1வது இருந்து 5வது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா சப்ஜெக்டே தமிழ்ல இருக்கும். சோ கிரேடேஷன்ல போறாங்க. அந்த கான்செப்டே கிரேடேஷன். 1ல இருந்து 5 தமிழ் மொழி தான் எல்லாமே, வேற எதுவும் கிடையாது. 5ல இருந்து 8 அங்கதான் நடக்கணும். புதிய கல்விக்குள்ள அதான் நடக்கணும். அவங்க டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்கன்னா டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்க. 2 வருஷம் இருப்பாங்க, 3 வருஷம் இருப்பாங்க, கிளம்பி போயிருவாங்க. எப்படி அவங்கள வந்து நீ 12 வருஷமும் தமிழ் படின்னு எப்படி கட்டாயப்படுத்துவீங்க? அது என்ன நியாயம்? என்ன நியாயம்? 53 சான்ஸ்கிரிட் டீச்சர்ஸ் நியமிக்க முடியற கவர்மெண்ட் இங்க கவர்மெண்ட்னால ஏன் தமிழ் டீச்சர் அப்பாயின்ட் பண்ண முடியல இங்க? யாருக்கு அண்ணே டிமாண்ட் ரிவன் சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம். கோயம்புத்தூர் புதிய கல்விக் கொள்கையில கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் மலையாளம் படிக்கிறேன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு சான்ஸ்கிரிட் படிக்கிறேன்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய குழந்தைகள் நான் சான்ஸ்கிரிட் படிக்கணும். ஏன்னா கிளஸ்டர் மாடல் தான் புதிய கல்விக் கொள்கை. கீழிருந்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன்ல 3வது மொழியாக எதை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த மொழியத்தான் அரசு கொடுக்கணும். சொல்ல புரியுதாங்க? அப்ப முதலமைச்சர் கோட்டையில் உட்கார்ந்து இல்ல கோயம்புத்தூர் மக்கள் வந்து தெலுங்கு படிக்கிறோம்னு சொல்ல முடியாது. அவங்க டிமாண்ட் ட்ரிவன்ல எடுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை நம்ம சொல்றோம், 3வது மொழி ஆப்ஷனல்ங்கிறோம். புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டால் 15 இருந்து 25 தனித்தனி மொழிகள் தமிழகம் முழுவதுமே இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை படிக்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஒரு லாங்குவேஜ் பேப்பர் படிக்கிற. ஏன் தடுக்கிறீங்க? தமிழ்ன்ற இந்த லோக்கல் லாங்குவேஜ்லயே ஒரு டீச்சரே இல்லாத பட்சத்துல நான் லோக்கல் நீங்க ஒரு டிமாண்ட் 85% மீதி 15% மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் இருக்காங்க. அவங்க தமிழ் படிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை கேவில. ஆனா ஒரு நிமிஷம். அவங்க வாலண்டரியா கேவில போய் ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. என் குழந்தை கேவி போனா நான் டிசைட் பண்றேன். என் குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு, என் குழந்தைக்கு பிரைவேட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு, என் குழந்தைக்கு கேவி ஆப்ஷன் இருக்கு. ஒரு பேரண்ட் யோசிச்சு அவங்க கேவில விடுறாங்க. சொல்றது கேளுங்க. அந்த என் குழந்தைய முழுவதுமா நான் தமிழ்ல தான் படிக்க வைக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன், பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அந்த பேரண்ட்ஸ் எடுக்கக்கூடிய சாய்ஸை நீங்க எடுக்கிறீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் 52 லட்சம் மாணவர்கள் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து வாலண்டரியா சூஸ் பண்ணி அதுக்கு தான் கையெழுத்து வேட்டை நடத்துறோம் தலைவா. நீங்க வருவீங்கன்னு தெரியும். இன்னும் 52 லட்சம் பேரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடிதம் எழுதினாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சொன்னாங்க, ஐயா என் குழந்தை தமிழ் மீடியத்துல தான் படிக்கணும், தமிழ்ல மட்டும்தான் படிக்கணும், 3வது மொழி வேண்டான்னு 52 லட்சம் பேர்த்துல யார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கடிதம் எழுதி கொடுத்துறாங்க. எங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் கொண்டு வந்து நாளைக்கு நிறுத்தட்டுமா? 1000 பேர்த்து நிறுத்தட்டுமா?
கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களுடைய தந்தைய கொண்டு வந்து அலுவலகத்தில் நிறுத்திடுமா? எனக்கு 3வது மொழி வேணும்னு கேட்டு அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. அப்ப மாத்தி கொடுப்பீங்களா? மாத்தி கொடுப்பீங்களா? யாராவது எழுதி கொடுத்தாங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற என் குழந்தைக்கு 2 மொழி மட்டும்தான் வேணும்னு யாராச்சும் எழுதி கொடுத்தாங்களா? எப்படி வேலிடேட் பண்றோம் அப்படின்னா, இப்ப ஆட்சியில இருக்க திமுக இரட்டை மொழி டூ லாங்குவேஜ் பாலிசில இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களா அப்ப டூ லாங்குவேஜ் அதனாலதான் திமுக ஓட்டு போட்டோம். அதனால அப்புறம் வேற கட்சிக்கு ஓட்டு போடல. அப்புறம் வேற கட்சிக்கு ஓட்டு போடல. அப்புறம் வேற கட்சிக்கு ஓட்டு போடல. அதிமுக சொல்றாங்க. அண்ணே நல்லா புரிஞ்சுக்கங்க, மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டது இலவசத்தினால ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வந்து அப்படி பில்ட் அடிக்கிறீங்க. இல்ல நீட்டை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால நீட்டு வேண்டாம் இப்படி போட்டு போடுறீங்க. இங்க வந்தா இல்ல 2 மொழி கொள்கை தான் வேண்டும், மும்மொழி கொள்கை வேண்டாம் ஓட்டு போட்டாங்க. அதனால தான் நான் சொல்றேன்னா, இந்த எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி 2026 தமிழ்நாட்டில் 3 மொழி வேண்டும் தான் நாங்க போகவே போறோம். நாங்க பேக்கல் அடிக்க போறது. இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் முன்னால் வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வாங்க, 3வது மொழி என்பதை நாங்கள் கொண்டு வருகின்றோம். ஆப்ஷனலா நீங்க படிங்க, பேப்பர் படிங்க, அப்ப பாத்துக்கலாம். இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல நாங்க மும்மொழி கொள்கை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ வெளி வருது. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வைக்கிறோம். 2026 பாத்துக்கலாம். நான் சொல்வது ஏதாச்சும் தரவுகள் இருக்கா, டேட்டா இருக்கா? தமிழ்நாட்டில் மக்கள் 3 மொழி கொள்கைக்கு தயாராயிட்டாங்க. அப்படி இருந்தா பிரைவேட் ஸ்கூல் எப்படி இந்த மாநிலத்தில் எப்படி 30 லட்சம் பேர் 3 மொழி கொள்கை படிக்க முடியும் சொல்லுங்க? சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எப்படி ஒரு வருஷமும் இன்கிரீசிங் நம்பர் ஆஃப் அட்டெண்டன்ஸ் எப்படி பாசிபிள்? மக்களுக்கு 3 மொழி கொள்கை வேண்டானா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஏன் அப்ரூவல் கொடுக்குற? ஒரு நிமிஷம், திமுக கேட்கிறேன், நீ தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை விட மாட்டேனா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற? வேண்டான்னு சொல்லு. சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்ரூவலை கேன்சல் பண்ணு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்ரூவல் கேன்சல் பண்ணு. அது மும்மொழி கொள்கை தானே பாஸ். என்ன பாஸ், உங்களுக்கு ஒரு நாயா ஊருக்கு ஒரு நாயா? சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற. அது எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்காங்கன்னா, முதல்ல 2021 முன்பு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் வந்த பிறகு ஆண்டாண்டுக்கு ரெனியூவல். 360 குளோபல் ஒரு கம்பெனி இருக்கு. தமிழ்நாடு அரசனுடைய பள்ளி கல்வித்துறை டெண்டர்ல யார் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. 360 குளோபல் டி நகர்ல இருக்கு. அதை பத்தி அடுத்து டீட்டெயிலா பேசுறோம். ஏன்னா டெண்டர் ஊழலை பத்தி தனியா பேசணும். ஒன்னொன்னா வரணும் இல்லனே, ஒரே நேரத்தில் மொத்தமா பேசணும். வண்டி தாங்க ஒரே நிமிஷம். அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் தமிழ்நாட்டிலே பெருகி கொண்டிருக்கிறது. அவர் இல்லைன்னு தரவு சொல்லட்டும், நான் அதிகம் சொல்றேன், மக்கள் சேர்றாங்கன்னு சொல்றேன். அதனாலதான் தனியார் பள்ளி 56 லட்சம். பிடிஆர் அரசு சும்மா இருக்க மாட்டார். அவர் 68 லட்சங்கிறார் திமுக இருந்து. நான் பிஜேபி இருந்து 56 லட்சங்கிறேன். அதனால மக்கள் எதற்காக அந்த பக்கம் போறாங்க? அப்படி தமிழ்நாட்டில் 2 மொழி கொள்கை வேண்டான்னு சொன்னா, நான் கேவிக்கு பர்மிஷன் கொடுக்கல, அது மாதிரி நான் சிபிஎஸ்இக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லு. அடுத்த ஆண்டுல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லு. ஏன் சொல்ல மாட்டீங்க? சரி, நீ நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் அதுல ஏன் தமிழை கட்டாயமா வைக்கல? மாநில அரசு கீழே தானே இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு கொள்கை, உனக்கு ஒரு கொள்கையா? அரசு பள்ளி மாணவன் பேச மாட்டான், அவன் அப்படியே தூக்கி உள்ள போட்டுறலாம். அவன் பாட்டு கொடுத்ததை படிப்பான், வாய் திறந்து கேட்க மாட்டான். அப்படிங்கறக்காக 2 மொழி கொள்கைன்னு எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியுங்கன்னா? ஒரு நிமிஷம். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட தெளிவுபடுத்திட்டோம். மும்மொழி கொள்கைனா ஹிந்தி திருப்பிலைன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒரு பாயிண்ட் போகும். அப்ப கேள்வி கேளுங்க. அப்ப இந்த பாயிண்ட் பேசுவோம். இதை பேசிட்டு அடுத்து போவோம். மும்மொழி கொள்கைனா ஹிந்தி திருப்பிலின்னு ஒத்துக்கிற வரை பிரஸ் மீட் நடத்திட்டே இருப்போம். சொல்லுங்க. சென்னையை தாண்டி ஊர்ல பாத்தீங்கன்னா வேலூர் விழுப்புரத்து பாத்தீங்கன்னா எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூலுமே பாத்தீங்கன்னா 3rd லாங்குவேஜ் ஹிந்தி மட்டும் தான் கத்துக்கிறாங்க. ஏன்னா அங்க வேற ரிசோர்ஸே இல்ல, பர்சன்டே கிடையாது. கன்னடம் மலையாளமும் கத்து கொடுக்க ஆள் கிடையாது. ஹிந்தி மட்டும் தான் ஆள் இருக்காங்க, எதுக்குமே ஆள் கிடையாது. 3rd லாங்குவேஜ் ஹிந்தியை தவிர ஆளே கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் போஸ்ட் டு டேக் ஹிந்தி, வேற வழியே இல்ல. அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க மும்மொழி சரி, நான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா சொல்றேன். ஐயா, தமிழ்நாட்டில் இத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு தமிழ் ஆசிரியர்கள் பணிக்கு தயாரா இருக்கிறாங்க. நாமளே ஒரு 5 ஸ்கூல் ஆரம்பிப்போம். சொல்றது கேளுங்க. ஏங்க இத்தனை 1000 கோடி செலவு பண்றீங்க, இத்தனை 1000 கோடி பண்றீங்க. மற்ற மாநிலத்திற்கு அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். வெஸ்ட் பெங்கால், கேரளா, கர்நாடகா எல்லாம் இந்தி கூட்டணி தானே. இங்கிருந்து தமிழ் ஆசிரியர் அனுப்புங்க. 3வது மொழி படிக்குமா கேரளால இருந்து வர சொல்லுங்க. ஏன்னா ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு நீங்க என்ன பிசிக்ஸ் தானே படிக்கிறீங்க, ஒரு மலையாள பேப்பரை படிக்கிறீங்க, ஒரு கன்னடம் பேப்பரை படிக்கிறீங்க. இட் இஸ் ஒன் லாங்குவேஜ் பேப்பர். அதுல தப்பு. நான் ஒண்ணே சொல்றேன் சார். இப்ப உங்களுக்கு என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ணதால வந்து உத்தரப்பிரதேஷ்ல, பீகார்ல, அசாம் 3த்துலயுமே பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ்ல ஐ ஹேவ் டேட்டா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, யூபில 7.84 lakhs டிராப் அவுட்ஸ் இருக்கு. பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா
டேட்டா எங்கிருந்து வந்துச்சு, எந்த ரெக்கார்டு, பிரபஞ்ச போர்ட்டல்ல எந்த ரெக்கார்டு 7.84 lakhs டிராப்புக்கும் என்இபிக்கு என்ன சம்பந்தம்? ஒரு நிமிஷம், யூபில ஆல்ரெடி ஹிந்தி படிக்கிறான், எப்படி டிராப் அவுட் ஆயிடுச்சு? பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா 51.6% கண்டினியூ பண்ணாங்க, வெறும் 40.3 செகண்டரி எஜுகேஷன் கண்டினியூ பண்றாங்க. அசாம்ல பாத்தீங்க அப்படின்னா 24.68 lakhs டிராப் அவுட். இதெல்லாம் என்ன? தமிழ்நாட்டுல ஒரு நிமிஷம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 51% 49% 2% டிராப் அவுட் ஆயிருக்கு. இது ஒரு நிமிஷம், உங்க லாஜிக் ஏன் பொய்ன்னு சொல்றேன். 2% டிராப் அவுட்டிங் ஆயிருக்கு, நமக்கு ஆயிருக்கும் 2% டிராப் அவுட் ஆயிருக்கும் ஜிஆர்ல. அப்படி இருக்கும் பொழுது நான் மூன்றாவது மொழி அமல்படுத்தவே இல்லையே, ஏன் டிராப் ஆச்சு? ஏன் டிராப் ஆச்சு? அண்ணே, வரி குதிரை, கழுத, யானை மூணையும் முடிச்சு போட்டு இது பூனைன்னு சொல்லாதீங்க. நான் சொல்றது காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கணும். நான் சொல்றது காஸ் அண்ட் எஃபெக்ட். எந்த டேட்டானால எங்க இருக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட்? எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல ஜிஆர் 2% கீழே வந்திருக்கு. அதுக்கு மும்மொழி கொள்கை போட்டிருக்கோமா? இல்ல இல்ல. எப்படி நீங்க சொல்லுவீங்க? எப்படி நீங்க சொல்லுவீங்க? மும்மொழி கொள்கையால is there any scientific evidence to show that three language policy படிச்சவங்களோட cognitive power increase ஆகிருக்கு? எஸ், 100%. தனியா பிரஸ் மீட் நாளானிக்கு வைப்போம். இதுக்கு தான் நீங்க வரணும்னு எதிர்பார்த்தேன். யூரோப்பியன் யூனியன்ல இருந்து கொண்டு வர்றேன், அமெரிக்கால இருந்து கொண்டு வர்றேன், பிரெயின் வேவ் ஸ்கேன்ல இருந்து கொண்டு வர்றேன். மல்டிபிள் லாங்குவேஜ் பேசினா எப்படி காக்னிட்டிவ் எபிலிட்டி அதிகமாகும்? சூப்பர். அருமனை நீங்க 2 நாள் அடுத்த பிரஸ் மீட்ல இத பத்தி மட்டும் பேசுவோம். மொழிகள் அதிகமாக படிக்க காக்னிட்டிவ் எபிலிட்டி அதிகமாகுமா? இது அடுத்த பிரஸ் மீட்டோட டிபேட். நான் ஆமான்னு சொல்லி தரவுகளோட வர்றேன், நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு தரவுகளோட வாங்க, ஓபன் டிபேட் வச்சு. இன்னொரு தரவு என்னன்னா, 3 மொழி கொள்கை படிச்சவங்க இங்க தான் வேலைக்கு வராங்க, 2 மொழி கொள்கை படிச்ச ஸ்டேட்ல எங்க வர்றாங்க? அவன்லாம் 3 மொழி படிக்கல, 1 மொழியை படிச்சுங்க வர்றான். அவங்க ஒரு பீகார் போய் பாத்தீங்களா 3 மொழி படிச்சது? அவனுக்கு தெரிஞ்சது இந்தி மொழி மட்டும். எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு? எந்த பீகார்ல 3 மொழி இருக்கு? எந்த? அண்ணா ஒரு நிமிஷம், ஒரு ஆர்கியூமெண்ட்ங்கிறது மக்கள் சிரிக்கிற மாதிரி இருக்க கூடாது. ஒரு நிமிஷம். குஜராத்லயே 3 மொழி படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான்னு சொன்னீங்க. நீங்க குஜராத் போய் பாத்தீங்க அவன் 3 மொழி படிச்சதை? அவன் பீகார்ல போய் 3 மொழி படிச்சதை பாத்தீங்க? பீகார்ல எந்த 3 மொழி சொல்லுங்க? ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் மைத்திலி. மைத்திலி. மைத்திலிங்கிறது ஒரு நிமிஷம், அந்த பகுதி எல்லாம் மதர் டங் மைத்திலியில இருக்காங்க. மதர் டங் அசாம்ல போடோ இருக்காங்க. மதர் டங் இருக்கு அவங்களுக்கு. குஜராத்தி மதர் டங். அவன் ஹிந்தியில படிச்சுட்டு இங்க வந்தான். என்னன்னே சொல்ல, அவங்களுக்கு 2-3 மதர் டங் இருக்கு. நான் போஜ்புரி பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க. சின்ன குழந்தையில இருந்து 2 மொழி பேசுறான். டைலக்ட் அது. ஸ்கிரிப்ட் வேற, தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட் வேற, இந்த ஸ்கிரிப்ட் வேற. நமக்கு ஒரே ஒரு மொழி தான் இருக்கு. சும்மா ஆணைக்கு குதிரைக்கு லிங்க் பண்ணி பூனைன்னு சொல்லாதீங்க. என்னடா பேசுறீங்க? சரி, தமிழ்நாட்டில இருந்து 2 மொழி படிச்சனால அமெரிக்காக்கு போனாங்க, தப்புன்னு சொல்லாமா? 3 மொழி படிச்சாங்க அவங்கள இந்தியாவில தமிழ்நாட்டில இருப்பாங்க சொல்லாமா? பெங்களூர்ல போய் லட்சக்கணக்கில் தமிழ் பசங்க ஐடி கம்பெனில வேலை பாக்குறாங்க. அவங்க எல்லாம் 2 மொழி படிச்சனாலதான் பெங்களூர் போனாங்க, 3 மொழி படிச்சா இங்க இருந்திருப்பாங்கன்னு சொல்லாமா? அந்த மாதிரி தான் உங்க லாஜிக். நான் சொல்ற லாஜிக் எப்படி அபத்தமா இருக்கோ அதே லாஜிக் தான் நீங்க சொல்றீங்க. அதே லாஜிக் திருப்பி நான் சொல்றேன். சார், 1986ல ராஜீவ் காந்தி நீபி கொண்டு வந்தாரு. அவர் தான் நவோதயா ஸ்கூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கல, நவோதயா ஸ்கூல்ஸ் வேண்டாங்க. நவோதயா ஸ்கூல்ஸ்க்கான ஃபண்டை மட்டும்தான் ராஜீவ் காந்தி கட் பண்ணாரே தவிர மற்ற எந்த ஒரு ஃபண்டையும் கட் பண்ணல. அண்ணா, இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம். சமகிரக சிக்ஷா வர்றதுக்கு முன்னாடி புதிய கல்விக் கொள்கைனா ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்பதான் செகண்ட் பாயிண்ட் வருவேன். நான் ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு இவ்வளவு நேரம் பேசுறேன். நீங்க சொன்ன ஒரு நிமிஷம், எஸ் ஆர் நோ தான் சொல்லுவோம். எஸ் ஆர் நோ. அண்ணா ஹிந்தி திணிப்பு சொன்னா 2வது கேள்வி. சமகிரக சிக்ஷா காம்பனன்ட் பிரிப்போம். பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் என்ன ஒன்னா பேசுவோம். 3 மொழி கொள்கை என்றால் ஹிந்தி திணிப்பு இல்லை என்பதை ஒத்துக்கிறீங்களா? சரி சார், ஹிந்தி திணிப்பு இல்லைங்கிறது நான் ஒத்துக்கலாமா? டிபேட்டபிள் சரி பண்ணணும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்டும் என்னை போற ஆளும் என்ன இல்லன்னு மக்கள்கிட்ட போய் பேசக்கூடாது. நீங்க ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? டிபேட்டபிள் என்னன்னு சொல்லுங்க. எங்க ஹிந்தி திணிப்பு சொல்லுங்க. நான் ஒரு நிமிஷம், 40 வருஷமா நான் ஏத்துக்க மாட்டேன்னா போஜ்பூரி படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? கன்னடம் படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? தெலுங்கு பேசுற டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? நாளைக்கு காலையில புதிய கல்விக்குள்ள ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. கன்னடத்துல இருந்து டீச்சர் பேசுற வேலைக்கு வருவான், தெலுங்குல இருந்து வருவான், போஜ்பூரில இருந்து வருவான், மைத்திரியில இருந்து வருவான். நான் கேட்பது சிம்பிள் கேள்வி. புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தி திணிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டா நான் சொல்வது 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் 3ஆவதா பிடிச்ச மொழியை படிங்கன்னு நான் சொல்றேன். எனக்கு தெலுங்கு படிக்கணும், கன்னடம் படிக்கணும், மலையாளம் படிக்கணும். இத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஹிந்தி டீச்சர் அந்த பாயிண்ட்டுக்கே நான் கேட்கல. புதிய வந்துருவாங்கன்னு இல்ல. நீங்க போய் மம்தா பானர்ஜி போன் பண்ணுங்க.
மேடம் ஒரு 10,000 பெங்காலி அனுப்புங்க எங்க டீச்சரை, பக்கத்துல சிவகுமாருக்கு ஃபோன் பண்ணுங்க, அண்ணே ஒரு 5,000 கன்னட டீச்சர் அனுப்புங்க. எதுக்கோ வைக்கம் போடுறாரு, போன் பண்ணி கேரளால ஒரு 3,000 மலையாள டீச்சர் அனுப்புங்க, நான் 2,000 தமிழ் டீச்சர் அனுப்புறேன், இங்க படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? ஆனா எல்லாமே உங்க திங்கிங் அண்ட் சிந்தனை இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் இருக்கு. எத்தனை தலைவா? ஒரு நிமிஷம் தலைவா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்க. நாம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருப்பது கேந்திரிய வித்யாலயால உங்களுக்கு 3வது மொழி தமிழ் மொழி கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கு. தமிழ் மொழி கொண்டு வந்து ஒரு வருஷம் அவங்க படிச்சு எங்க போறாங்க? 12 சொல்லுங்க, ரெடி. இந்த புதிய கல்விக் கொள்கை கான்செப்டே 1 to 5 நல்லா புரிஞ்சுக்க. கிரேடேஷன் 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மட்டும்தான் படிக்கணும், ஆங்கிலம்லாம் நீங்க படிக்கக்கூடாது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ். 6லிருந்து 8 வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் தமிழ்ல தான் படிக்கணும், ஆப்ஷனல். லாங்குவேஜ்ங்கிறது ஒரு பேப்பர், அவ்வளவுதான், ஒரே ஒரு பேப்பர். இன்னைக்கு நீங்க 1லிருந்து 5 வரைக்கும் தமிழ்ல படிங்கன்னு புதிய கல்விகளை சொல்றோம். நீங்க சொல்ற கேவி லாஜிக் டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கிறவங்க, அவங்க மதர் டங்கே வேற, அவங்கள கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் படின்னு எப்படி சொல்றேன்? சார் டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல நீங்க பேசுற மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாரும் ஹிந்தி பேசுற மட்டும் தான் டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்க மாதிரி, தமிழ்நாட்டில் இருக்க யாருமே டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இல்லாத மாதிரி பேசுறீங்க. இதனால என்ன கேட்கறேன், இங்க ஹிந்தி எப்படி 100 வாத்தியார் 100 டீச்சர்ஸ் இருக்காங்களே, அதே மாதிரி இங்க இருந்து வெளில போனவங்களுக்காக ஒரு தமிழ்நாட்டில் தெரியல. அண்ணே, நான் இப்ப நாளைக்கு காலையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஒரு பயிற்சி பள்ளி வைத்து இந்திய அரசுக்கு 5,000 தமிழ் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொடுக்கிறோம், நீங்க மத்திய அரசு பள்ளியில எம்ப்ளாயும் பண்ணுங்கன்னு 5,000 பேர் கொடுக்க தயாரா இருந்தா நாராயண திருப்பதி அண்ணே நாங்களே டெல்லி கூட்டு போறோம். சரி, இப்ப கேட்கறேன் அண்ணா, இப்ப கேட்கறேன் அவங்க ஆமான்னு சொல்லிட்டுங்கன்னா மினிஸ்டர் நாங்களே கூட்டிட்டு போய் தமிழ் ஆசிரியர்கள் தயாரா இருந்தா கூட்டு போறோம். அதுக்கு நான் இன்னொரு யோசனையும் சொல்றேன். இந்தி கூட்டணி ஸ்டேட், நீ பிஜேபி ஸ்டேட்டுக்கே வர வேண்டாம், இந்தி கூட்டணி ஸ்டேட், உங்களுக்குள்ள பண்ட பரிமாற்றம் பண்ணுங்க. ஒரு லாங்குவேஜ் தான் சொல்லிக் கொடுக்க போறாங்க. இங்க இருக்கிற தமிழ் ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமல்ல, ஒரிசா அரசு வேலை கிடைக்கும், பெங்கால் அரசு வேலை கிடைக்கும், கேரளா அரசு வேலை. அண்ணே மைக் எடுத்து பேசணும்னே, வாயில கொழுக்கட்ட மாதிரி பேசாம இருந்தா எப்படின்னு? மைக் எடுத்து பேசணும். எனக்கு வேண்டாம், அதான் சொல்றேன். சரி, வேண்டான்னு சொல்ற தலைவர், உங்க பையன்லாம் ஹிந்தி படிக்கிறான், உங்க பையன் பிரெஞ்சு படிக்கிறான், வேண்டான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கான்னு நான் கேட்கிறேன். அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? அண்ணன் விஜய் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாரு, ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நியாயமா? அரசியல் தலைவர்னா காமராஜர் மாதிரி வெளிப்படையா பேசுங்க. ஐயா நானும் தமிழ் பள்ளிக்கு தான் போனேன், தமிழ் பள்ளி மட்டும் பேசுவேன். நான் பேசுவது அரசியல்வாதிகள் எதற்காக இரட்டை வேடம் போடுறீங்க? பாயிண்ட் நம்பர் 1, இரட்டை வேடம் போடாதீங்க, உண்மை சொல்லு. அப்போ நீங்க எல்லாம் அப்படியே வரணும், அரசு பள்ளியில படிக்கிறவங்க போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்கணும். அது 2வது கேள்வி. 3வது கேள்வி, இப்ப ஓரளவுக்கு நம்ம கன்சென்சஸ் வந்துட்டோம், நீங்க ஏத்துக்கிட்டீங்க. மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி திருப்பி இல்லை அப்படின்னா டிபேட் பண்ணுங்க, அப்படின்னா பண்ணுங்க. அடுத்த கேள்வி கேளுங்க, அடுத்த கேள்வி கேளு. ஹிந்தி திருப்பி இல்லைன்னு இப்ப பேக் டோர், இப்ப அண்ணன் சொல்லிக்கிறேன், நீங்க ஃப்ரண்ட் டோர்ல வரல, நீங்க பேக் டோர்ல வர்றீங்க, அதை பத்தி பேசுவோம். அந்த பேக் டோர்ல எப்படி வரும்? ஒரு நிமிஷம், பேக் டோர்ல எப்படி வரும்? பேக் டோர்ல எப்படி வரும்? எக்ஸப்ட் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு 1965 இருந்து நாம தான் சொல்றோம். நாம சொல்றனால தானே அவங்க சொல்றாங்க. நாம தானே சொன்ன எனக்கு ஹிந்தி வேண்டாம், எது வேண்டாம். ஒரு நிமிஷம், 1965 இருந்து 2019 வரைக்கும் 3வது மொழி கட்டாய மொழி ஹிந்தி இருந்துச்சா? புதிய கல்விக் கொள்கை வருவதற்கு முன்பு கட்டாய மொழி ஹிந்தி மொழி 3வது மொழி. ஏத்துக்கல, ஒரு நிமிஷம், ஏத்துக்கலைங்கிறது 2வது. 65 இருந்து 2019 வரை இந்தியாவிலே மும்மொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்பட்டது. மும்மொழி கொள்கையில 3வது மொழி ஹிந்தி தான் இருந்துச்சு. புதிய கல்விக் கொள்கையில மோடி தான் மாத்துறாரு. மும்மொழி கொள்கையில 3வது மொழி ஹிந்தி கிடையாது, 3வது மொழி இந்திய மொழின்னு 2019 மாறுது. 65 இருந்து 2019 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க, மினிஸ்டரா இருந்தாங்க, 10 வருஷம் யூபிஎல் இருந்தாங்க. எங்கேயாச்சும் இதை பத்தி சவுண்ட் கொடுத்தாங்களா? எங்கேயா சவுண்ட் கொடுத்தாங்க? எங்கேயாச்சும் கொடுத்தாங்களா? அண்ணா ஒரு நிமிஷம், நான் ஏற்கனவே சொல்றேன். டிரான்ஸ்பர் ஆமா, மத்திய அரசினுடைய கல்வி கூடங்கள் எல்லாம் NEP இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்தையும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆரம்பிச்சாச்சு, மாடியூல் மாடலா கொண்டு வர்றாங்க. மத்திய அரசுடைய பல்கலைக்கழகத்தில் NEP இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம், வந்தாச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு, வந்துடும். இதுல நீங்க சொல்லுங்க,
கேவியில படிக்கக்கூடிய ஒரு குழந்தை டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு எங்க நாம அநியாயம் பண்ணணும் தான் நான் கேட்கிறேன். எங்க அநியாயம் பண்ணணும்? கேவியில 3 லாங்குவேஜ் ஃபார்ம்ல இருக்கு பாஸ். எக்ஸம்ப்ட் யாரு சொல்லுங்க பாஸ்? இருக்கு. எக்ஸம்ப்ட் யாரு சொன்னா? எக்ஸம்ப்ட் சொல்லவே அதுலயே 3 லாங்குவேஜ் ஃபார்ம்ல இருக்கு. கேவியில டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்க மத்திய அரசு நீங்க ரெடி. 3வது மொழியா தமிழ வைங்க. நாங்க மாநில அரசு பள்ளியில 3வது மொழியா தமிழ வைக்கிறோம். நீங்க கேவியில வைங்கன்னா தயார், கூட்டு போலாம். அதுக்கு நான் ரெடி. எல்லாம் சேர்ந்து போலாங்கிற அண்ணே. ஒரு நிமிஷம் மறுபடியும் திரும்ப கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். நியூ எஜுகேஷன் பாலிசி டிசைனு முதல் 5 கிளாஸ் கட்டாயம் தமிழ்ல தான் படிக்கணும். கேவியில போய் கட்டாயமா தமிழ்ல படிக்கணும், தாய்மொழியில படிக்கணும்னா எந்த மாணவனுக்கு புரியுங்கண்ணே? எந்த மாணவனுக்கு புரியும்? அவங்க அப்பா பீகார் யூபியில் இருக்கிற ஒரு பையன் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் படிக்க வர்றான். ஒரு நிமிஷம், அதுதான் சொல்றேன். 3வது மொழி தமிழ் வைங்கிறேன். 3வது மொழி எப்படி அவங்களுக்கு புரியும்? 1 2 3 4 5 நம்ம மாணவன் கம்பல்சரி தமிழ்ல படிக்கணும். 5 to 8 படிக்கணும். தலைவா நான் தான் தயார்னு சொல்றேன். என்னால இல்லி நான் சொன்னேன். நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க தமிழ் ஆசிரியரே இல்ல. நீங்க நாளை காலைல மத்திய அரசுக்கு நாங்க 5000 தமிழ் டீச்சர்ஸ் கொடுக்கறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற கேவியில தயவு செஞ்சு தமிழை நீங்க 3வது மொழியா கட்டாயமா வைங்க. கட்டாயமா வைங்க. ஒரு நிமிஷம், நான் கூட சொல்றது தமிழ்நாட்டுக்கு ஆப்ஷனல் 3வது மொழி. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எழுதிட்டோம். கட்டாயம் 3வது மொழி கேவி தமிழ் பண்ணுவோம். அண்ணா ஒரு நிமிஷம், என்ன அண்ணா ஒரு நிமிஷம், நம்ம பண்ணோம். சரி நாளைக்கு தமிழ் பண்றோம் அப்படின்னா நீங்க டீச்சர்ஸ் இல்லைங்க. டீச்சர்ஸ் எங்களுக்கு இல்ல. என்ன அன்பில் மகேஷ் என்ன வேலை? ஒரு நிமிஷம், நீங்க ஹிந்தி திணிப்பு இல்ல, அது ஒத்துக்க மாட்டீங்க. மும்மொழி கொள்கையில ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு சொன்னா அதை ஒத்துக்க மாட்டீங்க. சகோதரர் சொல்றாரு நேரடியா ஹிந்தி திணிப்பு இல்ல, பேக் டோர்ல இருக்குங்கிறார். எப்படி நான் உங்ககிட்ட பேசுவேன்? எப்படி நான் பேசுவேன் சொல்லுங்க? பேக் டோருக்கு எப்படி நான் பதில் சொல்லுவேன்? ஃப்ரண்ட் டோர் பேசிட்டு இருந்தா ஒரு நிமிஷம், பேக் டோர்ல திரிப்பாங்கன்னா எப்படி? நாளைக்கு காலையில முதலமைச்சர் கையில் எப்படி நான் பேக் டோர்ல திரிப்பாங்க? எப்படி நான் திரிப்பாங்க? இல்லைன்னு என்ன சொல்றீங்க? இல்லைன்னு சொன்னாங்க. இல்லை நீ கால்ஃபர் பண்ணு, குவாலிஃபை பண்ணு, வர சொல்லு. தெலுங்கானால இருந்து அப்ளை பண்ணுவாங்க பாஸ், கர்நாடகால இருந்து அப்ளை பண்ணுவாங்க. நீ கால்ஃபரே பண்ணாம இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? தலைவா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க. உங்க குழந்தை எங்க படிக்கிறாங்க? கல்யாணம் ஆகி குழந்தை வரும்ல, எங்க படிப்பாங்க? நீங்க எங்க படிச்சீங்கன்னா படிச்சீங்க. சரி, அதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா? இல்ல 3 மொழி படிச்சு வேற பள்ளியில படிச்சிருந்தா இந்தியா முழுவதும் போய் கூகுள் சிஓ ஆயிருப்பீங்களா? அதே லாஜிக். ஸ்கில் தானே, அதே லாங்குவேஜ் தானே. ஒரு குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மொழி எடுத்தா ஸ்கில் எப்படி கீழே போகுது? அந்த குழந்தை ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் படிக்கிறதுனால என்ன பர்டன்? அண்ணா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆங்கிலத்தில் படிக்கிறீங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆங்கிலத்தை படி. அந்த குழந்தை 3வது மொழி. என்ன நான் படிச்ச இங்கேயே குப்பை கொட்டுறாங்க, அந்த குழந்தைக்கு இங்கேயே குப்பை கொட்டலாம். கேளுங்க அக்கா, கேவிலி அக்கா இருக்கீங்க, நீங்க சொல்லுங்கக்கா. சொல்லுங்கக்கா, சத்தமா சொல்லுங்கக்கா. நீங்க கேவியில தமிழ் ஸ்டாஃபா இருக்கீங்களா? கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல டீச்சர் நானே. எங்களுக்குலாம் பார்ட் டைம் டீச்சரா ஏப்ரல் எங்களுடைய செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகணும்னே இன்டர்வியூ எடுத்து தமிழ் டீச்சர் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஆப்ஷனல் தமிழ் ஆர் ஜெர்மன். குழந்தைங்கள தமிழ் எடுத்துப்பாங்க. இல்லாத குழந்தைங்க ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருப்பாங்க. அதுல 30-35 பிள்ளைங்க தமிழ், அவங்க இஷ்டம். அதுக்கு தனியா எக்ஸாம் இருக்கு. தமிழ் கல்வி வழியா சர்டிபிகேட் கொடுப்பாங்க. 8th சரியா சர்டிபிகேட், 10th தனியா, 12th தனியா. அங்கே காலேஜ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தமிழ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாத நிலைமை இருக்குல்ல. அதுக்காக எங்க பிள்ளைங்களுக்கு சர்டிபிகேட்டை கொடுத்து அனுப்புறோம். தமிழ் படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம். ஆமா, சரி, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. அடுத்ததுக்கு வாங்க. கேவியில தமிழ் இருக்கு, வாங்க. அப்ப அரசு பள்ளியில 3வது மொழி கொண்டு வந்துடலாம். வாங்க, ஒரு பஞ்சாயத்தா போவோம். வாங்க, ஒன்னொன்னா போவோம். அப்படியே ஒன்னொன்னா கிளாரிஃபை பண்ணிட்டு லைவா போனேன் நைட் வரைக்கும்.